தற்பொழுது விஜயனுடைய கட்சிக்கு தான் மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை ஒன்று கிடைக்கின்றதை நோக்கி நகர்கின்றது. அவர்தான் முன்னிலையில் இருக்கின்றார். மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தில் இந்த முன்னிலை உணரப்படுகின்றது இல்லையா? நிச்சயமாக. ஆமா. இது விஜய் தரப்பே எதிர்பார்த்திராத ஒரு முன்னிலையாகத்தான் நோக்கப்படுகின்றது. அதனால் அவர் டைம்ஸ் நவ் வெளியிட்ட அந்த எலெக்ஷன் சம்பந்தமான கருத்து கணிப்பில் மட்டும்தான் இவ்வாறான ஒரு தேர்தல் முடிவு வெளிப்படுத்தப்பட்டது. மிகுதி அனைத்து தேர்தல் முடிவுகள் சார்ந்த கருத்து கணிப்புகளும் வேறொரு விடயத்தை முதன்மைப்படுத்தியது அல்லவா? டிஎம்கேயை அல்லது ஏடிஎம்கே. ஆக்சிஸ் இந்தியா தான் ஒன்று சொல்லியது. இரண்டு திராவிட கட்சிகளை விட விஜயின் கட்சி ஒரு தனிப்பெரும் கட்சியாக முன்னிலைக்கு வரும் என எதிர்வு கூறியது. குறிப்பாக 98 115 வரும் என்ற ஒரு எதிர்வுகளை டைம்ஸ் நவ் வெளியிட்டிருந்தது. அது ஓரளவு சரி வந்திருக்கலாம். அதே போல விஜயும் தனது பரப்புரையில் இந்த தேர்தல் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையிலான போட்டிதான் என குறிப்பிட்டார். ஸ்டாலின் அங்களுக்கும் விஜய் அண்ணாவுக்கும் இடையிலான போட்டிதான் என குறிப்பிட்டார். அந்த அந்த பரப்புரையின் கருதுகோளும் ஓரளவு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இரண்டு நீங்கள் கூறிய அந்த எக்ஸிட் போல்ஸ், அதாவது வாக்களிப்புக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் சரி, விஜய் பரப்புரைகளில் முழங்கிய அந்த திமுக எதிர் தாவேகா என்கின்ற அதுவும் ஓரளவு சரியாக வந்திருக்கு. திராவிடம் தமிழ் தேசியம் இரண்டும் தனது இரண்டு கண்கள் என்று விஜய் கூறியிருந்தார். விஜயனுடைய ஆட்சி ஏற்படுமானால் அது இவ்வாறான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இல்ல, விஜயனுடைய ஆட்சி இப்போ ஏற்பட போவது உறுதி. விரைவில் கோட்டையில் ஜோசப், விஜய், சந்திரசேகரன் ஆகிய நான் என்கின்ற ஒரு குரல் ஆளுநருக்கு முன்னால் பதவியேற்புக்காக ஒலிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. ஒரு சட்டசபை, அதாவது ஒரு அசம்பிளி வரக்கூடும். ஏனென்றால் 118 இதுவரை வரவில்லை. ஆனால் அது எட்டாவிட்டாலும் பரவாயில்லை. அது குதிரை வீரங்களூடாக, எந்த குதிரை வீரத்தை விஜய் விரும்பாமல் நேற்று பனகூரில் தனது சட்டப்பேரவை உறுப்பினர்களை காக்க தலைப்பட்டாரோ, ஆட்சி அமைப்பதற்காக அதே குதிரை வீர யுக்தியை அவர் பாவித்து எதிரணியில் உள்ளவர்களை இழுத்தால் நிச்சயமாக அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பது தவிர்க்க முடியாத ஒரு விடயம். ஆனால் ஆட்சி என்பது இப்பொழுது அது சொல்வதற்கு மிகவும் காலத்திற்கு முந்திய ஒரு விடயம். டு ஏர்லி ப்ரெடிக்ட் பண்றதுக்கு. ஏனென்றால் இப்பொழுதுதான் அவர் ஆண்டாண்டு காலமாக 67 முதல் தமிழகத்தை இதுவரை மாறி மாறி ஆதிக்கம் செலுத்திய அந்த டிராவிடியன் டியோபொலியை இப்போதுதான் விஜயின் மொனோபொலி உடைத்திருக்கின்றது. அந்த வகையில் இது ஒரு மாற்றம் தான். ஆனால் இது முற்றாக இந்த டிராவிடியன் டியோபொலியை விஜயின் மொனோபொலி உடைத்ததாக சொல்ல முடியாது. நீங்களே கூறியது போல அவர் திராவிடமும் தமிழ் தேசியம் இரண்டு கண்கள் என சொல்லப்படுகின்றார். ஆனால் விஜயின் இந்த ஆழமான கொள்கை இன்னும் விவாதத்துக்கு வரவில்லை. ஏனென்றால் அவர் ஆட்சியை பிடிப்பார் என்பதை அநேகமான தரப்புகள் எதிர்நோக்கவில்லை என்பதால் இந்த விவாத களம் இன்னும் இல்லை. ஆனால் இனி இது தீவிரமடையும். ஏனென்றால் அவர் ஒரு முதலமைச்சராக, இல்லை என்றால் தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய தலைவராக வரும்பொழுது இந்த விவாதமும் முன்னிலைக்கு வரும். அதே போல விஜய், அதாவது தமிழக வெற்றி கழகம் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கிய உறுதிமொழிகள் எல்லாம் பெற்றும் இலவசங்களை உள்ளடக்கிய உறுதிமொழிகள், பெரும் நிதி செலவினத்தை உள்ளடக்கிய உறுதிமொழிகள். ஆகையால் அவற்றையும் அவர் எவ்வாறு இந்த ஆட்சி காலத்தில் நிறைவேற்ற போகின்றார் என்பது மிக முக்கியமான விடயம். ஏனென்றால் இவை மிக மிக இமாலயமான நிதி செலவை ஏற்படுத்தக்கூடியவை. ஏனென்றால் தமிழகம் ஏற்கனவே வளர்ச்சியான ஒரு மாநிலமாக இருந்தாலும் இவ்வாறான இலவசங்களின் நடைமுறை மீண்டும் அந்த மாநிலத்தை பின்னுக்கு தள்ளி விடுமோ என்கின்ற கிளேசங்கள் இப்போதே இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் விஜயினுடைய ஆதரவாக ஏதோ ஒரு கட்சியினுடைய ஆதரவு தேவைப்படும். ஏனெனில் தற்பொழுது இருக்கின்ற நிலவரங்களின் அடிப்படையில் அவர் ஒரு 110, 11 அல்லது 115 தான் அண்மித்து கொண்டிருக்கின்றார். ஆகவே காங்கிரஸ் இவருக்கு ஆதரவு கொடுக்குமா, அல்லது வேறு வேறு சிறு கட்சிகள் இவருக்கு ஆதரவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது பாஜகவுடன் இணைந்து கொள்வதற்கு விஜய்க்கு வாய்ப்பு ஏற்படுமா? இல்ல, நீங்கள் கூறிய எல்லாவற்றுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அதற்கும் அப்பால் ஏன் கட்சிகளின் ஆதரவை அவர் பெற வேண்டும்? ஒருவேளை குதிரை வீரத்தின் அடிப்படையில் கட்சிகள் இருந்து சிலர் தாவேக்காவுக்கு தாவிற்கு அந்த ஆட்சியினை தொடர்ந்து கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று கூறலாம் இல்லையோ? அதற்கான மிக முழுமையான காரணம் என்பது விஜய் நேரடியாக இந்த தேர்தலில் மிக முக்கியமாக குறிப்பிட்டிருந்தார். தாங்கள்தான்
சகல விடயத்திலும், அதாவது எந்த தொகுதியில் நின்றாலும் அது விஜய் தான், விஜயினுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் அல்ல என்ற ஒரு விடயத்தை முதன்மைப்படுத்தித்தான் விஜய் என்னுடைய கட்சி இந்த முறை தமிழக சட்டசபையில் தேர்தலை எதிர்கொண்டது. ஆகவே அதனுடைய தொடர்ச்சியாக தமிழக மக்களும் விஜயை நம்பியிருக்கின்றார்கள். விஜய்க்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்டது. அவருடைய மனைவியார் கூட அவருக்கு எதிராக இந்த தேர்தல் காலத்தில் தான் விவாகரத்தை கோரியிருந்தார். அதே நேரம் இன்றைய தினம் கூட அவர் இப்படி ஒரு வெற்றி விழா அல்லது வெற்றியை நோக்கி அவருடைய மிக குற்றச்சாட்டுகள் முன்வைத்த வெற்றியை நோக்கி அவருடைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட இந்த காலப்பகுதியினுள் திரிசா அவருடைய வீட்டுக்கு செல்கின்றார். இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக பார்க்கப்பட்ட ஒன்று. அதே நேரம் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது காரூரில் இடம்பெற்ற அந்த மக்கள் நெரிசல் காரணமாக மிக அதிகளவான 43 பேருக்கு மேற்பட்டவர்கள் மரணமடைந்தார்கள். இது விஜயனுடைய ஒட்டுமொத்த இமேஜையும் காலி செய்யக்கூடிய ஒன்றாக இருந்தது. எனினும் விஜய் மிகப்பெரிய அரசியலில் நீண்ட வரலாற்றை கொண்டவர்களுடன் இணையாமல் தனிய விஜயனுடைய ரசிகர்கள் மூலமும் சில நீண்டகால அனுபவம் கொண்டவர்கள் மட்டும்தான் அவருடைய கட்சியில் இருந்தார்கள். அதனூடாக இந்த தேர்தலை சந்தித்தார். ஆகவே இந்த தேர்தல் சந்திப்பினுடைய வெற்றி என்பது விஜயை முழுமையாக சாரக்கூடிய ஒன்று. அதே நேரம் விஜயனுடைய கட்சியினுடைய வெற்றிக்காக பிரசாந்த் கிஷோரும் இதில் ஒரு பங்கை ஆற்றியிருக்கின்றார் என்பது மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் இதற்கு முன்னர் பிரசாந்த் கிஷோருக்கு இருந்த அந்த இமேஜ் என்பது சிறிது காலத்துக்கு முன்னர் ஏற்பட்ட தேர்தல் தோல்விகளுடன் இல்லாமல் சென்றது. எனினும் மீண்டும் விஜய்க்காக பிரசாந்த் கிஷோர் செயற்பட்டிருக்கின்றார் என்ற விடயம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை உருவாக்கக்கூடிய ஒன்று. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இருக்கின்ற ஈழத்தமிழர்களுடைய விடயத்தில் விஜயினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்க போகின்றது. அதற்கு மிக பிரதானமான காரணம் என்பது விஜய் எவ்வாறான ஒரு வெளியுறவு நிலைப்பாட்டை அல்லது ஈழத்தமிழர்கள் சார்ந்த நிலைப்பாட்டை எடுப்பார் என்பது தெரியாமல் இருக்கின்றது. குறிப்பாக ஈழத்தமிழர்கள் சார்ந்து சரியான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார் என்ற ஒரு தரப்பினுடைய வாதம் இருக்கின்றது. அதே நேரம் ஈழத்தமிழர்கள் சார்ந்து சரியான புரிதல் இல்லாத ஒருவர் விஜய் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர்களும் இருக்கின்றார்கள். கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது ஈழத்தமிழர்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் அல்லது வவுனியா கிளிநொச்சியைச் சேர்ந்த ஈழத்தமிழ் மக்கள் தமிழக சட்டமன்ற இந்த தேர்தல் தொடர்பில் மிகப்பெரிய அளவு பங்காற்றியிருந்தார்கள். சமூக வலைத்தளங்களில் தமிழக சட்டசபை தேர்தல் தொடர்பில் அதிகளவு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அதே நேரம் சில இங்கிருந்து அதாவது வடமாகாணத்தில் பல்வேறு இடங்களில் பதாகைகள் வைக்கப்பட்டது. விஜய்க்கு ஆதரவாக, நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுக்கு ஆதரவாக எல்லாம். ஆனால் அப்படி வைக்கப்பட்டாலும் தொடர்ச்சியாக அதற்கான வாய்ப்புகள் இங்கிருக்கின்ற பல்வேறு அரசியல் பத்தி எழுத்தாளர்களால் இந்த விவகாரம் என்பது ஒரு கேளிக்கைக்குரிய விடயமாக மாற்றப்பட்டது. தற்குறிகள் என விஜயனுடைய ரசிகர்கள் கூறப்பட்டார்கள். தற்குறிகளுக்கு அரசியல் தெரியுமா? இளம் சமூகத்தினர் தான் விஜயனுடைய ரசிகர்கள். ஆகவே விஜய் ரசிகர்கள் நேரடியாக சமூக வலைத்தளங்களில் மோதிக்கொள்ளுகின்றார்கள் என்று குறிப்பிடப்பட்டது. அதே போன்று தேர்தலுக்கு பின்னிய கருத்து கணிப்புகள், அதற்கு முன்னிய கருத்து கணிப்புகளில் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் ஆதிக்கம் செலுத்துவோராக விஜய் இருக்கின்றார். அதனை வைத்து கொண்டு ஒரு முழுமையான முடிவுக்கு செல்ல முடியாது. மிக முக்கியமான காரணம், ஏனெனில் இளம் வயதினர் அனைவரும் விஜயனுடைய ரசிகர்கள். ஆகவே அவர்கள் சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருப்பார்கள். அதே போன்று அதிமுகவோ திமுகவினுடைய கட்சியை தேர்ந்தவர்கள் இவ்வாறு இருக்க மாட்டார்கள் என்ற விடயமெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் இந்த சமூக வலைத்தளங்களில் விஜய்க்கு எந்தளவு தூரம் ஒரு ஆதரவு நிலை இருந்ததோ அது தேர்தலிலும் பிரதிபலித்திருக்கின்றது இல்லையா? நிச்சயமாக அந்த ஜென்சி எனப்படும் அந்த இளைய தலைமுறை வாக்காளர்கள் மற்றும் இளையவர்கள் விஜய்க்கு கணிசமாக வாக்களித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அது எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம். ஏனென்றால் விஜயின் அந்த கட்டமைப்பு, அதாவது அவர் அந்த ரசிகர் பட்டாளத்தில் இருந்துதான் அது ஒரு அரசியல் கட்டமைப்பாக வந்தபடியால் எப்பொழுதுமே அவருக்கு அந்த இளையோர் வாக்கு வங்கி கை கொடுக்கும் என்பது எதிர்பார்க்கத்தக்கது. ஆனால் இந்த முறை என்னவென்றால் இந்த பெண்களின் வாக்கு 41% விஜய்க்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் கிட்டி இருக்கிறது. மற்றது கடலூர் மாவட்டங்களின் வாக்குகளும் கிட்டி இருக்கின்றது. ஆகையால் இது ஒரு ஜென்சி மற்றும் பெண்கள்
கலவையாக ஒரு ஒரு பெறுபேறாக வந்திருக்கிறது. திமுக கொஞ்சம் தினாவட்டாக, அதாவது கொஞ்சம் அசண்டை ஈனமாக இருந்திருக்கலாம்.